வணக்கம் நேயர்களே. நான் இன்னைக்கு உங்களுக்கு இபிஎஸ் டாபிக் அந்த பரீட்சையில் வந்து வரக்கூடிய ஒரு மாதிரி வினா ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு வினா தான் அது. ஆனாலும் அந்த ஒரு வினாவை வைத்து படிக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் வந்து இந்த ஒரு கேள்வியை வந்து விளங்கப்படுத்தலாம்னு சொல்லி நினச்சேன். இந்த வினாவை வந்து நாங்கள் எப்படி விடையை கண்டுபிடிக்கலாம், அதே போல் இந்த வினாவிலிருந்து நீங்கள் படிக்க வேண்டிய முன்போம் அப்படின்னு சொல்லதான கிராமர் வந்து நிறைய இருக்குது. அதையுமே பார்த்துக்கிட்டு நாங்கள் இந்த வினாக்கான விடையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் போவோம். அதே போல் இனி வரும் வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு இபிஎஸ் டாபிக் சம்மந்தமான பாஸ் பேப்பர் மற்றும் மாடல் கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னால் கடந்த கால வினாத்தாள்கள் மற்றும் மாதிரி வினாத்தாள்கள் அதை பற்றியான வீடியோக்களை வந்து உங்களுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். எனவே இன்றைக்கி நாங்கள் இந்த கேள்வியை வந்து நாங்கள் பார்ப்போம். இந்த கேள்வி வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 오늘 날씨가 너무 덥습니다 அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாள் ரொம்பவுமே சூடாக இருக்குது, வெக்கையாக இருக்குது, இல்லாட்டி வெப்பமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 집에 오자마자 선풍기를 இடைவெளி 시원한 물을 마셨습니다 அப்படின்னு சொன்னால் என்னது, இன்னைக்கு நாள் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கனால நான் வீட்டுக்கு வந்து இடைவெளி குளிரான நீரை வந்து குடித்தேன், இல்லாட்டி குளிரான தண்ணியை வந்து நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடைவெளிக்கு போகக்கூடிய விடைகள் 틀면, 틀고, 틀려면, 틀려고 அப்படின்னு சொல்லி 4 விடைகள் இருக்கு. இந்த விடைகளுக்கு வந்து நீங்க எதை வந்து பதிலாக எடுப்பீங்க, அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் வந்து முதலாவது இந்த வினாவுக்கு வந்து பதிலை முதலாவது நான் சொல்றதுக்கு முன்னுக்கு இதுல நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து நாங்கள் முதலாவது பார்ப்போம். சரிதானே? முதலாவது 오늘 날씨 இதை வந்து நீங்க எப்படி வாசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் நீங்க வந்து 날씨 இப்படித்தான் நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்து சரியான முறை இதை வாசிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து சங்ஸ்யூத்னு சொல்லுவாங்க. சங்ஸ்யூத், இந்த இரண்டு வந்து சொன்னா சங்ஸ்யூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க வாசிக்கணும் நால்சி இல்ல நல்சி, நல்சி. எனவே ஊனல் நல்சி அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல நோமு தொப்சும்னிதான்னு சொன்னா என்னது, சூடு. அது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் தொப்சும்னிதா வந்து தோ வோ யோ அப்படி இல்லாட்டி இந்த தொபோயோ வந்து எங்க வந்துச்சு, தொப்தான்னு சொல்ற இந்த வேர்ப்ல தான் இந்த தொபோயோ வந்துச்சு. சரிதானே? இந்த தொப்தா அந்த இப்பு இருந்தா அது வந்து நாங்க ஆயோ இல்லாட்டி ஓயோ சேர்க்கிற நேரம் இப்பு இருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓ ஆக மாறும். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். இந்த இடத்துல உங்களுக்கு விலங்காட்டி நான் இங்க எழுதுறேன். இந்த இப்பு இருந்தா இது வந்து ஓ ஆக மாறும். தொப்தா தோவோயோ, அதே போல சுப்தா சுவோயோ. விளங்கிச்சு தானே உங்களுக்கு? அது வந்து இரண்டாவது பாயிண்ட். அதே போல நாங்க இன்னொன்னு பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா துவையோன்னு சொல்றது என்னது, சூடு. நாங்க தமிழ் மொழி எடுத்தோம்னு சொன்னா எல்லாத்துக்குமே சூடு தான். ஒரு காஃபி கப்பை நாங்கள் கையில் எடுக்கிறோம், குடிக்கிறோம், அதுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் என்னது, தேநீர் வந்து டீ வந்து சூடா இருக்குது. சரிதானே? என்ன சரி, கையில சூடுபட்டா சூடு. தமிழ்ல வந்து எல்லாமே சூடு தான். ஆனால் கொரியன் மொழியில வந்து இந்த துவையோன்னு சொல்றது வந்து நீங்க வெதருக்கு வந்து சொல்லலாம், நல்சி. சரிதானே? நல்சிக்கு வந்து துவையோன்னு சொல்லலாம். அதே போல நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, எப்பவுமே பாங் ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, அந்த ரூம் வந்து சூடாக இருக்குது, அப்ப நீங்க அதுக்குமே வந்து துவையோ, பாங்கி துவையோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள்ட்ட ஒரு காஃபி கப் இருக்குது. சரிதானே?
கொப்பிக்கு வந்து கொரியன் மொழியில கொப்பி. கொப்பி கப் நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு வந்து நீங்க துவையோன்னு சொல்லலாமா? துவையோன்னு சொன்னா சரியா? அதை வந்து விலை கோபி இல்லாட்டி உங்களோட கையில் என்ன சரி நீங்க பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அது 뜨거워요. 뜨거워요. 뜨겁다. அதுக்கு வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா 뜨겁다. 뜨겁다. சரிதானே? அப்ப அது எப்படி வரும்னு சொன்னா 뜨거워요. 뜨거워요. 커피가 뜨거워요. அப்படி இல்லாட்டி நீங்க ஹேண்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க கையில், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ஃபோன் வந்து சூடாகுது. ஹேண்ட் ஃபோனு இல்லாட்டி சொன்னாகி. சொன்னாகிகா தோவோயோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லலாம் சொன்னாகிகா 뜨거워요. இல்லாட்டி 커피가 뜨거워요. விளங்கித்தானே உங்களுக்கு டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி. ஒரு பெரிய இடத்துல இல்லாட்டி 4C இல்லாட்டி ஒரு ரூம் இல்லாட்டி ஒரு வீடு அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்குள்ள சொல்லலாம் தோவோயோ. அதே போல் தண்ணீர் தோவோயோன்னு சொல்ல இயலாது. முள் 뜨거워요. நீர் சூடாக இருக்குது. முள் 뜨거워요. சரிதானே? எனவே உங்களுக்கு 뜨거워요 தோவோயோ அதுக்கு வந்து டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 집에 오자마자. சரிதானே? 집에 오자마자. 집에 오자마자. சரிதானே? எங்க சரி ஒரு இடத்துக்குல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற நேரம் ஏ நீங்க வாசிப்பீங்க 집에. 집에 가요. 학교에 가요. அதே போல 집에 அப்ப 오자마자 இங்க வந்து இந்த முன்பப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 자마자. 자마자. சரிதானே? ஒரு வேர்போட நீங்க 자마자 சேர்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு வேலையை செய்த உடன், ஏதாவது ஒரு வேலை நீங்க செய்த உடன் இன்னொரு வேலை செய்ய போறீங்க. 집에 오자마자 선풍기. 선풍기ன்னு சொன்னா ஃபேனை வந்து போடுறேன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல நீங்க இன்னும் ஒரு உதாரணம் எடுக்கலாம். எப்படி? 아침에 일어나자마자 커피를 먹어요. இல்லாட்டி 커피를 마셔요. 아침에 일어나자마자 அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சதோட இன்னொரு வேலை செய்ய போறீங்க. செய்யற நேரம் இல்லை, ஒரு வேலையை முடிச்சிட்டீங்க, இன்னொரு வேலை செய்ய போறீங்க. 아침에 일어났어요. 커피를 마셨어요. எனவே 일어나자마자 அப்படின்னு சொன்னா எழும்பின உடன் நான் வந்து காஃபியை குடிக்க போறேன். அந்த மாதிரி நீங்க எல்லா வேர்புக்கும் வந்து இந்த 자마자 அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சரிதானே? 학교에서 집에 오자마자 밥을 먹어요. அப்படின்னு சொன்னா என்னது? நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். சரிதானே? அதே போல இன்னும் ஒரு உதாரணம் நம்ம எடுப்போம். 퇴근하자마자 집에 가요. அப்படின்னு சொன்னா என்னது? வேலை விட்ட உடனே வீட்டுக்கு போயிடுவேன். வேற எங்கேயுமே நான் போக மாட்டேன். வேலை விட்ட உடன், அதாவது ஏதாவது வேலையை செஞ்சு முடித்த பிறகு இன்னொரு வேலை நீங்க செய்ய போறீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்க வந்து இந்த 자마자 அதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 선풍기. 선풍기. 선풍기ன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல இந்த எழுத்தை பார்த்துப்பீங்க. 선풍기 இல்ல, 선풍기. பூ பு விளங்கித்தானே உங்களுக்கு? இது வந்து நான் உங்களுக்கு மெய் எழுத்து பாடத்துல படிச்சு கொடுத்துருப்பேன். பு. எனவே பூ புங்கி. 선풍기. 선풍기 இல்ல, அதே வந்து நீங்க ஞாபகத்துக்கு வைத்துக் கொண்டால் நல்லோம். அதே போல அடுத்தது என்னது? 시원한 물. 시원한 물. அதுமே 시원한 இல்ல, சி இல்ல, ஷி. சியத்தோட நான் பாருங்க, இது வந்து சு. இந்த சு வந்து ஆ ஓ அதே போல அது போல எல்லா உயிர் எழுத்துக்களோடையும் சேர நேரம் சா சோ ஷா அப்படி வரும். ஆனால் இந்த சியத் வந்து ஐயோட சேர நேரம் மட்டும் சவுண்ட் வந்து ஷீயாக மாறும். சரிதானே? சி இல்ல, ஷி. அப்படி சி அப்ப எப்படி எழுதுறது? இது வந்து ஷீன்னு சொன்னா சி வந்து எப்படி எழுதுறது? அதை வந்து நீங்க கவனிங்க. இது வந்து சி இல்ல, ஷி. ஷி.
எனவே சி எழுதுறது அந்த கொரியன் மொழியில நீங்க சங்சியோத் வந்து எழுதணும். இதுதான் சி. எனவே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது சிவோன் ஹன் இல்ல ஷிவோன் ஹன். ஷிவோன் ஹன் முள் சரிதானே? ஷிவோன் ஹன் முள். அதே போல அந்த ஷிவோன் ஹன் முள் வந்து அதுக்கு எதிர்கருத்து என்ன? திகவுன் முள் சரிதானே? முதல்ல நான் சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு. தோன் முள்னு சொல்ல இயலாது, திகவுன் முள் சரிதானே? இல்லாட்டி ஒன்சு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஒன்சு ஒன்சு அப்படி சொன்னாலுமே சுடு தண்ணீர் தான். எனவே 시원한 물을 마셨습니다. 마셨습니다. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 마셨습니다ன்னு சொன்னா என்னது? past tense. 마셔요 அதோட past tense 마셨습니다. எனவே இந்த வினாவின் அர்த்தம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதே போல இதில் உள்ள முன்போக்குகளையும் உங்களுக்கு நான் அப்படின்னு சொன்ன கிராமர் அதை வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டு அடுத்தது வந்து நாங்கள் விடைகளுக்கு போவோம். சரிதானே? அப்போ இந்த விடையை வந்து நீங்கள் முதலாவது எடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் தில் 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 இதெல்லாமே தில் தான். எனவே முதலாவது நாங்கள் எடுப்போம் தில்தா. தில்தா அப்படின்னு சொன்னால் கொரியன் மொழியில் என்ன? தில் தில் தில்தா. இது வந்து தில் தில்தா இல்லை தில்தா. இந்த தில்தா வந்து எப்படி இந்த கொரியன் மொழிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் முன்ன காலத்தில் வந்து நீங்கள் டிவி இல்லாட்டி ரேடியோ அதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாதிரி ரிமோட் கிடையாது. சரிதானே? பெரிய இந்த போல் ஒரு பட்டன்ஸ் இருக்கும் சைடில் டிவியில். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து இப்படி வலதுபுறமாக திருப்பணும், அப்படி இல்லாட்டி இடதுபுறமாக திருப்பணும். அதை திருப்பினா தான் டிவி வந்து ஆன் பண்ணலாம். முன்ன காலத்தில் இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பாவிச்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே இந்த முன்ன காலத்து வந்து கொரியன் மொழியில் வந்து தில்தா டிவி திரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி லாதியோ லாதியோ லா தி ஓ ரேடியோ. ரேடியோக்குமே வந்து அப்படி பட்டன்ஸ் தான் இருந்துச்சு. அந்த பட்டனை வந்து டாக் டாக்னு வந்து திருப்பணும். திரும்பினா தான் இந்த டிவி வந்து ஒன்னாகும், இல்லாட்டி ரேடியோ வந்து ஒன்னாகும். எனவே ஏதாவது ஒரு சத்தம் வார சரிதானே? ஏதாவது ஒரு சத்தம் வார அப்படி இல்லாட்டி அதுல இருந்து ஒரு கேஸால என்ன சரி ஒரு சாதனம் வந்து இயங்குது, அப்படி இல்லாட்டி தண்ணீர் அந்த மாதிரி வாரதான ஒரு பொருட்களுக்குமே எல்லாத்துக்குமே வந்து இந்த தில்தா வந்து கொரியன்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க முன்ன காலத்துல. அதுதான் இப்பயுமே எல்லாமே டிஜிட்டல் உலகமாக மாறினாலும் கூட கதைக்கிற நேரம் பேச்சு வழக்கில் வந்து டிவி 좀 틀어, 라디오 좀 틀어, 그 선풍기 좀 틀어 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க. என்னன்னு சொன்னா அதை வந்து நீங்க போடுங்க இல்லாட்டி ஆன் பண்ணுங்க. அதுக்கு வந்து சொல்ற இன்னொரு முறை க்யோதா க்யோதா. கூடவே இந்த க்யோதா வந்து டிவிக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயினா வந்து யூஸ் பண்றது தில்தா. இந்த இடத்துல இந்த கேலியை வந்து உங்களை குழப்பி விடுறதுக்காக இந்த க்யோதா தான் எல்லாருமே பாவிச்சிருப்பாங்க. அதனால இதை கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக. இதை படிச்சிருந்தவங்கன்னு சொன்னா இது வந்து தெரியும், இல்லாட்டி எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிதானே? எனவே இந்த தில்தா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மற்றது ஒரு டெப் எடுக்கிறீங்க. நீங்க டெப் எடுத்தீங்கனாலும் கூட மேலே இப்படி இருக்கும். சரிதானே? இந்த டெப்பை வந்து நீங்க மேலே திருப்பணும். அதை திருப்பினா தான் தண்ணி வரும். சரிதானே? எனவே கொரியன்ல வந்து இந்த டெப்பை திறக்கிறதுக்குமே சுதோ டெப் தண்ணி டெப்ல வர தண்ணிக்கு வந்து சுதோன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த சுதோன்னு சொல்ற இந்த டெப் தண்ணி திறக்கிறதா இருந்தாலும் திரோ சுதோச்சம் திரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா தில்தா தில்தான்னு சொன்னா என்னத்த சரி ஒரு திசையை வந்து நாங்கள் மாற்ற போறோம். ஏதாவது ஒரு பொருளுடைய திசையை மாத்துறதுக்கு தான் சொல்றது. திசைக்கு வந்து கொரியன் மொழியில ஹங் யாங் ஹங்யாங். ஏதாவது ஒரு பொருள் பங்யாங் பங்யாங்க திருப்ப போறீங்க, அதுதான் அர்த்தம். எனவே இந்த தில்தா வந்து டேப்புக்கு, ரேடியோவுக்கு, டிவிக்கு, அது போல ஏதாவது ஒரு சவுண்ட் வாரது, உதாரணத்துக்கு சத்தம் வார
ஃபேனாக இருக்கலாம், அது போல் கேஸ் அடுப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஏயோகோன் சொல்லுவாங்க, ஏசியாக இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தில்தா வந்து பாவிப்பாங்க. எனவே இந்த இடத்துல சொன்புங்கி அதுக்கு வந்து தில்தா வந்து பாவிச்சிருக்கிறாங்க. சரிதானே? இதுதான் இந்த தில்தா உடைய வரலாறு. எனவே அடுத்த நாங்கள் போக போகிறோம். இந்த விடையை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த இங்கே இருக்கிற எல்லா முன்பொப்பையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே? முதலாவது முன்பொப்பை எடுப்போம். தில் மியோன். தில் மியோன். மியோன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேலையை செய்தால் இப்படி செய்யலாம், இது இப்படி செஞ்சால் இது இப்படி நடக்கும். சரிதானே? அப்போ இந்த தில்மியோனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு வார்த்தையை உருவாக்கி பார்ப்போம். சரிதானே? இந்த இடத்துக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. சரிதானே? சொன்புங்கிருள் தில்மியோன் சிவனான் முரள் மோசம்னிதா அப்படின்னா வந்து இதை சொன்புங்கிய 1 நாள் குளிரான தண்ணியை குடித்தேன். அது வந்து வராது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஒரு அப்படின்னா இது வந்து என்ன மாதிரி இடத்துல இந்த தில்மியோனை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பட்டுனை அமுக்கினால் சொன்பொங்கி வேலை செய்யும் அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்ப 버튼을 누르면 풍기가 돌아가요. 버튼을 누르면 선풍기가 돌아가요. அப்படின்னு சொன்னா 버튼னை அமுத்தினால் 누르면 அமுத்தினால் 선풍기가 돌아가요ன்னு சொன்னா சுத்தும், துள்தா சுத்துறது. சரிதானே? இந்த மியோனுக்கு வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் அர்த்தம். அதே போல இரண்டாவதுக்கு வந்து பார்ப்போம். தில்கோ. ரெண்டாவது வந்து தில்கோ. இது வந்து என்னன்னு சொன்னா ஹாகோ அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இதை செஞ்சேன், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டேன். சரிதானே? அப்ப ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு கோ 고 이거를 하고 이거를 했어요. 이거를 하고 이거를 했어요. 밥 먹고 물 마셨어요. சரிதானே? எனவே இந்த இடத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்போம். 선풍기를 들고 시원한 물을 마셨습니다. இது வந்து சரியா இருக்க மாதிரி இருக்குது இல்லைனா? அப்புறம் என்னன்னு சொன்னா 선풍기를 들고 선풍기யை போட்டுட்டு தண்ணி ஒன்று குடிச்சேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பதில் வந்து என்னது சரியாக இருக்கும். சரிதானே? அப்ப எனவே இது வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இதுக்கு ஒரு உதாரணம் எழுத தேவையில்லை, ஏன்னா இங்க உதாரணம் இருக்குது. 선풍기를 들고 시원한 물을 마셨습니다. அப்படின்னா 선풍기யை போட்டுட்டு நான் வந்து குளிரான தண்ணியை குடிச்சேன். சரிதானே? அப்ப அதுக்கூடிய இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து நாம பார்ப்போம். 들려면. சரிதானே? 들려면 들려면 இது வந்து எந்த மார்க்கத்தில் யூஸ் பண்ணலாம்? சரிதானே? 들려면 இதை செய்யணுமாக இருந்தால் நீங்க வந்து இதை செய்யணும். சரிதானே? 선풍기에 들려면 버튼을 눌러야 돼요. விளங்குச்சா? 선풍기에 நீங்க போடணுமா இருந்தா பட்டனை அமுத்தணும். அப்படி இல்லாட்டி 집에 가려면 버스를 타야 돼요. வீட்டுக்கு போகணுமா இருந்தா நீங்க பஸ்ஸில் ஏறணும். 시험을 합격하려면 공부 열심히 해야 돼요. விளங்குச்சா? அப்படின்னா நீங்க எக்ஸாமில் பாஸ் ஆகணுமா இருந்தா பாடம் வந்து நல்லா படிக்கணும். அப்படின்னா என்னது? ஒரு வேலையை செய்யணுமாக இருந்தால் இதை நீங்க செஞ்சு ஆகணும். ஸோ 들려면க்கு ஒரு உதாரணம் எழுதணுமா இருந்தா சேம் உதாரணத்தை வச்சு நாங்கள் எழுதணும்னாலும் 선풍기를 சரிதானே? 선풍기를 들려면 சரிதானே? 선풍기를 들려면 버튼을 누르세요.
버튼을 누르세요. நீங்கள் வந்து ஃபேனை போடணுமா இருந்தால் பட்டனை அமுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த மியான் அதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும். இது வந்து கீழே ஒரு பச்சை இருக்கணுத்துக்கு மியான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதையும் வந்து ஞாபகத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் தில்யாகு. சரிதானே? இந்த இடத்துல எழுதுவாங்க தில்யாகு. சரிதானே? இது வந்து செய்யத்தான் போறேன். இந்த வேலையை நான் செய்யத்தான் போறேன். சரிதானே? அப்போ அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன சூடா இருக்கா, ஃபேனை போடலையா? ஸோ நான் சொல்றேன் போடத்தான் போறேன். தில்யாகு ஹேயோ, ரியாகு ஹேயோ, ஹாரியாகு ஹேயோ. என்ன சரி வேலையை செய்யத்தான் போறேன். அப்போ அம்மா கேட்குறாங்க, வே சொன் பூங்கீரல் அந்திரசோ அப்படின்னு அம்மா வந்து பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ சொன் பூங்கிய போடலன்னு. அப்போ அவர் சொல்ல போறாரு, நே 어머니 선풍기를 들려고 해요. விளங்கிச்சானே? ஆமாம்மா, நான் சொன்பூங்கியை போட போறேன், ஃபேனை போட போறேன். சரிதானே? ரியாகோ. சரிதானே? இது வந்து ரியாகோ ஹாதா. இதோடைய முன்போக்கு வந்து என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தா ரியாகோ ஹாதா தான் முன்போக்கு. இந்த இடத்துலவே வந்து யகுன்னு சொல்லி வருதுன்னு சொன்னா தில்டா வந்து இல்லோன்னு இருக்கனால நாங்க வந்து அது இல்லோட சேர்த்து தான் எழுதுவோம். லியகோ. சரிதானே? லியகோ ஹதா. விளங்கிச்சுதானே? லியகோ ஹதா தில்டா இருந்தனால இந்த மற்ற நாங்க ஹதாவில் வந்து தாவ இல்லாமக்கிட்டு ரியாகோ ஹாரியாகோ ஹதான்னு சொல்லி போடலாம். ஆனால் இங்க இல்லோன்னு இருக்கனால இது லியகோ. லியகோ. சரிதானே? தில்யாகு. நேயமதியம் சொன் பொங்கிருள் தில்யாகு ஹேயோ. விளங்கிச்சுதானே? எனவே இந்த ஒரு கேள்வியை வச்சு நீங்க நிறைய முன்போம், அதே போல உச்சரிப்பு, அதே போல விடையை வந்து எல்லா விடைகளுக்குள்ளே இந்த விடைகளின் அர்த்தங்களையும் வந்து நீங்க பார்த்தீங்க. இதே போல இன்னும் ஒரு வினாவோட, இன்னும் ஒரு மாடல் பேப்பர் இல்லாட்டி மாடல் கொஸ்டினோட உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதை மட்டும் நீங்கள் விளங்காட்டி வீடியோ ரிவைண்ட் பண்ணி திரும்பவும் நீங்கள் பார்த்து இந்த முன்பொருட்களை நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் எக்ஸாமுக்கு வந்து இதே சேம் கேள்வி சம்டைம் இந்த இதுகளை மாற்றி, இந்த பொருட்களை மாற்றி இது போல் இந்த சேம் முன்பொருளோட வரலாம். சரிதானே? எனவே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் இதுக்கு நான் பதில் எழுதிட்டேன், அதுக்கு சரியான விடையை பார்த்துட்டு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகாமல் இந்த கேள்வி ஒரு கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 15-20 நிமிஷமாக நாங்கள் இதுக்குள்ள விடைகளை பார்த்தோம். சரிதானே? எனவே இந்த கேள்விக்குடைய விடையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போகாமல் இதில் உள்ள முன்பாப், சரிதானே, கிராமர் பார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும். அதே போல் இந்த விடைகள் வந்து ஒரு விடையை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு மற்ற விடைகள் வந்து எப்படி வரலாம், மற்ற விடைகளுக்குரிய கேள்வி வந்து எப்படி வரலாம், அதையும் வந்து நீங்கள் அனுமானிக்கணும். அதுதான் சரியான படிக்க வேண்டிய முறை. அதை நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக இபிஎஸ் டாபிக்னு சொல்கிற அந்த எக்ஸாமில் நல்ல ஒரு பேரை பெறலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இது போல் இன்னொரு வினாவோடு உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். நன்றி.